ஹாய். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போற டாபிக் பார்த்தீங்கன்னா, பல பேரோட குழப்பத்த தீர்க்கிற மாரியான ஒரு டாபிக்கா இருக்கும். எஸ் ஆஃப்கோர்ஸ். என்ன அப்டின்னா, திருப்பதியில ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி நம்ம வீடியோலயும் பேசியிருக்கிறோம். திருப்பதி பிரச்சனை முடியறதுக்குள்ள புதுசா இன்னொரு பிரச்சனைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பழனி பஞ்சாமிர்தத்துல வந்து ஆ அனிமல் ஃபேட் மிக்ஸ் பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு, இது ஒரு புது பிரச்சனைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெறைய பேருக்கு இது ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும். இது உண்மையா? பொய்யா? இதுல என்னதான் பிரச்சனை? இப்போ இதெல்லாம் நம்புறதா? நம்ப வேண்டாமா? இப்படின்ற கன்ஃப்யூஷன் நெறைய பேருக்கு இருக்கு. நெறைய பேர் ஈவன் என்கிட்டயே கேட்டாங்க. இது உண்மையா? இது நடந்ததா இப்படி? கேள்விப்பட்டேனேன்ட்டு. ஸோ இவங்க எல்லாருக்குமே இது ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. இந்த கன்ஃப்யூஷன கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோவே. லெட்ஸ் கோ டூ த கன்டென்ட். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பழனி பஞ்சாமிர்தத்துல இந்த ஃபேட் இருக்கா இல்லையா? ஐ மீன் கவ் ஃபேட் இருக்கா இல்லையா? அப்படின்றது இன்னைக்கு நெறைய பேருக்கு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு. பட் ரொம்ப ஃப்ராங்கா, ஓப்பனா சொல்லிடுறேன். இல்ல. இது ஒரு ரூமர். தயவு செய்து இந்த விஷயத்த யாருமே நம்பாதீங்க. அப்படி யாராவது உங்ககிட்ட சொன்னாலும், இல்ல அது ரூமர் அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்லுங்க. அப்படி நீங்க எப்படி அவங்களுக்கு புரிய வைப்பீங்கன்றது இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ பஞ்சாமிர்தம் செய்யணும்னா நம்மளுக்கு தேவையானது என்ன? ஒண்ணு சர்க்கரை, இன்னொன்னு ஏலக்காய், அடுத்தது நெய், அடுத்தது பேரிச்சப்பழம், தேனு, அதுக்கு அடுத்தது வாழைப்பழம். இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க இது வாங்குறாங்கன்றது நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேனாலே, உங்களுக்கு இதுல உண்மையிலேயே இதுல ஃபேட் இருக்குமா? இருக்காதா? அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சர்க்கரை தேவை பஞ்சாமிர்தத்துக்கு. இந்த சர்க்கரை எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்ல இருந்து வாங்குறாங்க. அடுத்தது ஏலக்காய். ஏலக்காய் எங்கேருந்து வாங்குறாங்கன்னா, தேனியிலேருந்து வாங்குறாங்க. அடுத்தது வாழைப்பழம். ஐ மீன் கற்பூர வாழை. எங்கேருந்து வாங்குறாங்கன்னா, கரூர்ல இருந்து வருது. அதே மாரி தேனும், பேரிச்சம்பழமும் பிரைவேட் கம்பெனிஸ்ல இருந்து வாங்குறாங்க. அண்ட் வேற என்ன? நெய். இந்த நெய் எங்கேருந்து வாங்குறாங்க? இந்த நெய் வந்து அப்சல்யூட்லி ஆவின்லேருந்து வாங்குறாங்க. ஸோ, இப்ப நீங்க அப்படியே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அதுவும் முக்கியமா இது எல்லாமே டைரக்ட்டா விவசாயிங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க, கவர்மெண்ட்ல. ஸோ, அப்போ இதுல இருந்து கலப்படம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா, 100% இல்ல. ரீசன் என்னன்னா, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. எல்லாமே நம்ம லோக்கல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட தான் வாங்குறாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்க கிட்ட தான் வாங்குறாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, விவசாயிங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இதுல வந்து கண்டிப்பா வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த நெய் இப்போ சில பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் இது பத்தாம போயிடும். நார்மல் டைம்க்கு ஓகே இதெல்லாம். ஃபெஸ்டிவல் டைம்க்கு பத்தாம போயிடுமே! அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பிரைவேட் கம்பெனிஸ் அதுவும் விச் இஸ் லொகேட்டட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுக்குள்ள இருக்க சில பிரைவேட் கம்பெனிஸ்ல இருந்து வாங்குறாங்க. அதுவும் 100% கிட்டத்தட்ட ஒரு 3, 4 டெஸ்ட்க்கு அப்புறமா தான் அத வந்து கோவிலுக்கே அனுப்புறாங்க. கவர்மெண்ட்ல டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் கோவிலுக்கே அனுப்புறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இல்லையே! இது விளையாட்டு விஷயம் இல்லங்க. இது பல பேரோட வாழ்வாதாரம். ஏன்னா, பழனி கோவில சுத்தி இருக்கிற நெறைய இடத்துல இது வந்து ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இந்த தொழில நம்பி பல பேர் இருக்காங்க. பல குடும்பங்கள் இருக்கு. ஸோ, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னும்போது கண்டிப்பா இத கிளியர் பண்ணியே ஆவணும். ஏன்னா, மக்களுக்கு வந்து எந்த தெளிவு இல்லாம யோசிக்கிறாங்க. ஏன்னா, நெறைய பேர் இத ரூமர்ஸ் கெளப்பி விட்டுர்றாங்க. ரூமர்ஸால பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு பல பிரச்சனைகள் வரும். இந்த தேவையில்லாத ரூமர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, பல பஞ்சாயத்த இழுத்து விட்டுருக்கு. பல பேருக்கு பல பிரச்சனைகள குடுத்திருக்கு. ஸோ, அந்த ரூமர்ஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான், இப்போ இந்த வீடியோவ நான் உங்களுக்கு கிளியர் பண்ணது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாமிர்தம் எப்படி இருக்கும்? 3 வெரைட்டில இருக்கு. லார்ஜ், மீடியம், ஸ்மால். 3 பாட்டில்ஸ்ல வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்காவா செக் பண்ணி, அந்த பஞ்சாமிர்தமா ரெடி பண்ண பிறகும், அத செக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2, 3 ஸ்டேஜ்ல செக் பண்ணி, அதுக்கப்புறமா சீல் பண்ணி தான் அத அனுப்புறாங்க. ஸோ, இந்த டவுட்டே வேண்டாம். இந்த பஞ்சாமிர்தத்துல எந்த ஐ மீன் ஃபேட்டும் கலக்கல. ரொம்ப, ரொம்ப சுத்தமா இதுவரைக்கும் சோ ஃபார் நீங்க எப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அப்படிதான் அந்த பஞ்சாமிர்தம் இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். ஸோ, நம்ம டிஎம்கே மினிஸ்டர் சேகர் பாபு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரியான வதந்திங்கள நம்பாதீங்க. இது அப்சல்யூட்லி ரூமர். இது வந்து நம்ம கவர்ன்மென்ட்க்கு எகெயின்ஸ்டா கிளப்பி விடுற ரூமர் இது. ஸோ நம்பாதீங்க. இந்த மாரி ரூமர்ஸ் பரப்பி விடுறவங்க மேல நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றது நம்ம சேகர் பாபு சொல்லியிருக்கிறாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்துல யாருமே நம்பாதீங்க. இது வந்து அப்சல்யூட்லி பொய்.
ஸோ யாரோ எங்கெங்கிருந்தோ கிளப்பி விடுற ரூமரால இந்த விஷயத்துன்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூமர்ஸ் கிளப்பி விடுறதால எத்தனை பேர் பாதிக்கிறாங்க, பலாயிரம் தொழில் பாதிக்குது, பலாயிரம் மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கிறதுன்றது இந்த ரூமர்ஸ் கிளப்பி விடுறவங்க யோசிக்கவே மாட்டேன்றாங்க. ஏதாவது ஒரு ரூமர் போகிற போக்கில் ஏதாவது ஒன்று போட்டு விட்டு போயிடுறாங்க. பட் அதனால பல பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரூமர்ஸ் கலப்புறதை அவாய்ட் பண்ணுங்க. ரூமர்ஸை நம்புறதையும் அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா அது உண்மையா பொய்யான்றது தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்புறதா வேணாம்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை பத்தி தான் கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன். இதனால தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஸோ இதை என்னோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ மை ஒர்க் ஹேஸ் பீன் டன். அன்டில் தட் பை ஃப்ரம் MKR. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.